ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா நேச்சுரல் ரோஸ் மில்க். சரிங்களா, ஆர்கானிக் ரோஸ் மில்க், இயற்கை ரோஸ் மில்க் எப்படினாலும் வச்சுக்காங்க. இன்றைக்கி நம்ம நேச்சுரலாக ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். ஒரு 7 லிட்டர் ரோஜா பறிச்சாச்சு, போதும், ஆல்மோஸ்ட் போதும். உங்களுக்கு இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வாங்க அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த ரோஜாவை இந்த காம்பு இலையெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு, கழுவி இந்த மாதிரி பாயில் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 150 ml தண்ணி விட்டுக்காங்க. சரியா, ஒரு 150 ml 200 ml. அதாவது எதுக்கு இந்த அளவு சொல்கிறேன்னா, நீங்கள் ஊற்றுறதுல ஒரு கால்வாசி தண்ணி வற்றணும். அதுக்காக தான் அந்த அளவு சொல்லுதேன். தண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டு நம்ம கேஸை பற்ற வச்சிடலாம். ஓகே, இப்போ கேஸ் ஆன் ஆகிட்டு இந்த சைடு கேப்பில் ஒரு அரை பீட்ரூட். சரியா, இப்போ நம்ம கலர் வேணும். கலர் இல்லாமல் ரோஸ் மில்க்கு வெறுமனே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அதனால் கலருக்காக ஒரு அரை பீட்ரூட் சீவி வச்சுருக்கேன். கட் பண்ணி தொளி மட்டும் சீவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சீவி எடுத்துக்கிடலாம், இல்லைனா பொலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். திரும்ப இதை பாயில் பண்ணணும், தனித்தனியாக பண்ணணும். ஓகேயா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் கலர் மாற தட்டியும் கொதிக்க விடணும். சரிங்களா, நல்லா கலர் மாறணும், அது தட்டியும் கொதிக்க விடணும். அப்படின்னா தான் அந்த ரோஸோட எசன்ஸ் அப்படியே அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுலேயும் லைட்டாக வெந்நீர் ஊற்றி வச்சுக்கிடலாம். சரிங்களா, லைட்டாக வெந்நீர் ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வற்றிட்டு தண்ணி. சரிங்களா, நம்ம 50% தண்ணி வற்ற விட்டோம். ரோஜாப்பூவும் நல்லா கலர் எல்லாம் போயிட்டு, சரியா, ஒயிட் கலரில் அப்படியே மாறிட்டு, இந்த அளவு நீங்கள் நல்லா வேக வைக்கணும். ஓகே, இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்து பீட்ரூட்டை வேக விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இவ்வளோ தான். சரிங்களா, ரோஸ் எசன்ஸ் கிடச்சிட்டு இனிமேல் நம்ம அடுத்து பீட்ரூட்டை கலருக்காக வேக வைக்க போகிறோம். பீட்ரூட்டோட அளவு கம்மியாக தான் இருக்கணும். பீட்ரூட்டோட டேஸ்ட் உள்ளே டாமினேட் ஆகிடக்கூடாது. அதனால் அதை ரொம்ப யோசித்து கவனமாக தான் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே வெசலில் நம்ம கட் பண்ணி ஊற வச்சுருக்கோம் சொன்னோம்ல, வெந்நீரில் வச்சுருக்க பீட்ரூட்டை அப்படியே கொதிக்க விட்ருவோம். ஓகேயா, ஓகே, அதை அப்படியே கொதிக்க விட்றோம். கூடுதலாக உங்களுக்கு தண்ணி எதுவும் வேணா கூட லைட்டாக கூட தண்ணி விட்டுக்கோங்க. சரியா, இப்போ நம்ம ஒரு கப் தான் தண்ணியே விட்டுருக்கோம். இது அப்படியே வேக விடும் போது அந்த கலர் கரெக்டாக வெளியே வந்துடும். ஆஃப் பீட்ரூட் இல்லை 1/4 பீட்ரூட் போதும். ஏன்னா பீட்ரூட்டோட ஃப்ளேவர் அதில் வந்துடக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதி அளவு பீட்ரூட்டு கொதித்து வரப்போ ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் சர்க்கரை விடுங்க. அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அது நம்ம ரோஸ் மில்க் அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அது இப்போ இது ஆப்ஷனல் தான். இப்போ போட வேண்டாம், டைரெக்டாக பால்லே போட்டு விடனாலும் அப்படியும் போடலாம். இது போடுறப்போ அது ஒரு சிரப் ஒரு நல்ல ஒரு ஆயில் ஃப்ளேவர் மாதிரி ஃபார்ம் ஆகும். சுகர் சேர்க்கறதுனால வேணுங்கிறவங்க அதை சேர்த்துக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே நேச்சுரல் தான். சரிங்களா, நேச்சுரல் ரோஜா, கலருக்காக பீட்ரூட் வேக வச்சுருக்கோம், எசன்ஸ் எடுத்தாச்சு. எதுவுமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக சேர்க்க போகிறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீட்ரூட் நல்லா கலரை விட்டுட்டு, சரிங்களா, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு வெசலுக்கு இந்த சிரப்பை மாற்ற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 சிரப்பும் ரெடி ஆகிட்டு. ஓகேங்களா, ரோஸ் சிரப்பும் ரெடி ஆகிட்டு, இப்போ கலருக்கு பீட்ரூட்டு சிரப்பும் ரெடி ஆகிட்டு. ரெண்டையும் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு பால் கூட சேர்ந்து நாம் குடிக்க போகிறோம். ஓகேங்களா, பால் கூட சேர்த்த உடனே நமக்கு ரோஸ் மில்க் ரெடி. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்தால பாலில் ஊற்றி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இந்த 2 சிரப்பையும் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நம்ம சிரப் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம இதை பால் கூட சேர்த்தா ரோஸ் மில்க் ரெடி. இப்போ பால் ஓகேங்களா, பால் கூலிங். சரிங்களா, காய்ச்ச பாலை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸை உள்ளே சேர்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் ரோஸ் மில்க் ரெடி. ஓகேங்களா,
இது வந்து 300 ml பால். உங்களுக்கு அதில் சந்தேகம் வர வேண்டாம். 300 ml பாலுக்கு நல்ல பெரிய ஸ்பூனாக ஒரு 3 ஸ்பூன் கூட விடலாம். சரியா? இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட விடலாம். ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலாக பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த சிரப் வந்து அதிகமாக தான் விட்டாகணும். சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் எனக்கு டேஸ்ட்டே வரல சார், இது வந்து ரோஸ் மில்க் மாதிரியே இல்லை அப்படின்னா உங்கள் ரோஜா வந்து ஹைப்ரிட் ரோஜாவாக இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து நம்ம வயலில் உள்ள நாட்டு ரோஜா பறித்தேன். அதில் வந்து அந்த பன்னீரோட கான்சன்ட்ரேஷன், அந்த ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நாட்டு ரோஜாவில். ஹைப்ரிட் ரோஜாவில் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரோஜா போட்டு பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி பீட்ரூட் வந்து பேருக்கு தான் சேர்க்கணும். பீட்ரூட் அதிகமாக சேர்த்தா அதோட ஃப்ளேவர் உள்ளே வந்து ஒரு மாதிரி பண்ணணும். அதனால் ஒரே டைமில் இது கரெக்டாக உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. கூட ஒரு டைம் ட்ரை பண்ணு. ஒரே டைமில் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நாட்டு ரோஜானா ஒரே டைமில் சக்ஸஸ் ஆகிரும். சரியா? இப்போ நான் பண்ண நாட்டு ரோஜா தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் ரோஸ் மில்க்கு. அந்த கலரே அந்த இயற்கை, அந்த பார்க்கக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம வந்து கடையில் வாங்கி ஆர்கானிக் எசன்ஸ் போட்டு பண்ணுறதுக்கும் நம்மளாம் நேச்சுரலாக ரெடி பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு லுக் இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பன்னீர் ரோஜா செடி வீட்டில் வாங்கி வைங்க. நீங்கள் ரோஸ் மில்க் பண்ணுற அன்னைக்கு ரோஸ் மில்க் பண்ணுங்கள், இல்லைனா அது ஒரு பூவாக உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு தான் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் உள்ள பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.